மாமனுக்கு அடிச்சு ஊத்துக்கா. ஏன்னா அது இப்பதான் பாடியாச்சா? என்னப்பா மனுஷன் சொன்னது மாதிரி சொல்லிக்கிருக்க நீ? என்னமோவா மீன் வாங்கி குழம்பு வைக்கிற நேரம் பாடி ஆகி போச்சு, அதாகி போச்சுன்னு இருக்க நீ. விளைய காக்காம என்னட்டு வாங்குறது? விளைய காக்காத வாங்கிட்டு போன்னு சொன்னா நீ வடிச்சுமா கொடுத்து விட்டுருவியா? 2 கிலோ 3 கிலோவா? எவ்வளவு வேணும்? 2 கிலோ 3 கிலோ கைப்பிடி தேவைன்னு சொல்லுக்கா. நீ 10 கிலோ எம்பிட்டுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் 1 கிலோ வாங்குறதா 1/2 கிலோ வாங்குறதா முடியும்னா நான் தனால என்ன 2 கிலோ 3 கிலோ வாங்கினா செய்ய போறேன்? ஹோட்டலுக்கா வடிச்சு ஊத்த போறேன் நானு? நான் இப்போதைக்கு வெஜிடேரியன் தான் போட்டுருக்கேன். ஹோட்டல்ல எல்லாம் நான்வெஜ்ல இன்னும் போட ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் குடு எப்படி இருக்குன்னு முதல்ல வாங்கி சமைச்சு பாக்குறேன் ஒரு நாள். நல்லா இருக்குன்னு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன். சரிக்கா, மத்தவங்க 350 ரூபாய் கொடுத்துருக்கீங்கக்கா, உனக்கா 300 ரூபாய் கொடுக்குறேங்கக்கா, எடுத்துக்கக்கா. என்னப்பா சின்ன சின்ன மீனா இருக்கு, நீ வாடுக்கு 300 ரூபான்னு இருக்க? அங்கிட்ட 150 ரூபாய்க்கு வித்துக்கு வராக. நீ என்னமோ இந்த 4 டவுளா வத்துக்கிறியாக்கும்? ஏக்கா, எங்கிட்ட வந்து வராங்க, நீ அங்கிட்ட வாங்கிக்கக்கா. நான் கிளம்புறேன்க்கா, எனக்கு நிறைய பேர் இருக்காங்க கஸ்டமர், நான் போய் கொடுத்துறேன்க்கா. நீ ஏமா அநியாயத்துக்கு 300 ரூபா 150 ரூபாய் கேட்குற? அநியாயம் அடிச்சு கொடுங்க உங்களுக்கு. நீ பயங்கரமா இருக்க, நீ கடை வச்சிருக்க. உங்களால அந்த பேரா கடை விட்டுருவியா நீங்க? சரி சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். எனக்கு நீ 200 ரூபாய்க்கு கொடு, நான் ஆள் பிடிச்சி விடுறேன். உனக்கு நிறைய பேர் இப்போ 1 நிமிஷம் கூட்டத்தை கூட்டுறேன் பாரு. இந்த மீன் ஊரை வித்து போயிடும். நீ எனக்கு வந்து ஆனா 200 ரூபாய்க்கு கொடுக்கணும். டீல் ஓகேவா? என்னக்கா நீ இப்ப ரொம்ப சவனத்தனமா பேசுறியக்கா, எனக்கு ஒண்ணும் முடியல அத்தே. வியாபாரம் சரி, என்ன செய்யறது கேட்டுட்டேன். சரி, நீ ஆளை கூப்பிட்டு விடு, இந்த மீனை பூரா வித்து கொடு, உனக்கு 200 ரூபாய் தரேன்க்கா. ஏ வள்ளி, கனகா, புமாரியே, எல்லாரும் வாங்கடி, மீன் வந்திருக்கு. ஏ என்ன மீன் ராணி அது? ஏ வாடியே, நெத்திலி மீன் தான் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வாடி, அருமையா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஓடியா ஏண்டி, இதே நெத்திலி மீனாகும் உங்க ஊர்ல? நீ ஒருத்தி, உனக்கு மீன் பேர் தெரியாட்டுனா பேசாம இருக்க வேண்டியதானே? எந்த நாள் அடிச்சு விட்டுக்கு இருக்க. இது ஐரு மீன்றியே. என்னடி சொல்ற? ஐரு மீனா இது? அப்ப நெத்திலி இல்லையா? சுத்தம், இது ரெண்டுக்குமே மீனை பத்தி ஒண்ணும் தெரியாது போல இருக்கு. இது ஒரு கும்பிட்டோட, இது ஒரு கும்பிட்டோட, ஈஸியா ஏமாத்திட்டு போய் கேட்கலாம் போல இருக்கு. ஆமாடி, எனக்கு தெரியாது மீனை பத்தி. எல்லா மீனையும் நான் கரெக்டா பேர் சொல்லுவேன், பூரா மீனுக்கும். நீ ஒருத்தி பேர் தெரியாம சொல்லி தர்றவாரு. நான் வைக்காத மீனா? நான் எல்லா மீன் வச்சிருக்கேன். சொரா மீன்ல இருந்து அம்புட்டு மீன் வச்சிருக்கேன்ல. சரி சரி, இங்க இருக்க ஒரு வரமே கேன சிரிக்காதே இருப்பாங்க போல. எவன் என்ன மீன் சொல்றாலும் அந்த மீன் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டிய நம்ம வாட்டுக்கு. இந்த மீன் சொல்லக்கூடாது, அவ பிடிச்ச மீன் பேர சொல்லி எடுத்துட்டு போயிட்டே இருக்கட்டும். ஏண்டி வள்ளி, என்ன மீன்றி வந்திருக்கு? ஏண்டி வள்ளி, இது உங்க மதுரை தானே? இருங்க, இங்க இருக்கு. அடியே, உனக்கு விஷயம் தெரியாதா? இப்ப இவங்க அண்ணன் இங்கேயே குடி வந்துட்டாங்கல்ல. அங்க இருந்தாங்கல்ல பக்கத்து ஊர்ல. அங்க இருந்து இப்ப இங்க குடி வந்து இங்கதானே இருக்காங்க. தெரியாதா? இடம் வாங்கி போட்டிருந்தாங்கன்னு சொன்ன. வீடு கட்டி இங்க குடி வந்துட்டாங்கல்ல. அவங்க வந்து இப்ப 1 மாசத்துக்கு மேல ஆகி போச்சு. நீ இன்னைக்கு கேக்குற? அப்படியா சங்கதி? அப்புறம் என்ன நினைச்சா அண்ணன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துக்கலாம். நீ வாட்டுக்கு எடுத்து கொடுத்தாப்புல. உனக்கு வசதி வேண்டி, நல்ல வசதிடி. நீ வேற, எங்க மதினி யாரு எச்சு கையில காக்கா வச்ச மாட்டா. என்கிட்ட என்ன இருந்தா பிடிங்கிட்டு போவாளே தவிர அவகிட்ட இருந்து ஒரு இது கூட வாங்க முடியாது, கடிச்ச வாங்க கூட வாங்க முடியாது. இப்ப பாரு, இப்ப மீனை கூட வாங்குவா பாரு, காசு கொடுக்க மாட்டா, என்னைய கொடுக்க சொல்லிட்டு போவா. கேட்டா அண்ணன் மேல பாசம் இருக்குல்ல, செய்யி அப்படின்ட்டுவா. என்ன செய்ய சொல்ற? ஏண்டி என்ன மீன் எடுக்கிறக்கே நீ வாட்டு நின்றுக்கு இருக்க? மதினியே, ஒண்ணுமில்ல மதினியே, ஐரு மீன் மதினியே. வாங்குறீங்களா மதினி? அண்ணன் நல்லா சாப்பிடும் மதினியே, வாங்கிட்டு கூட போங்க. எங்க பாப்போம் மீன் எப்படி இருக்கு, நல்லா இருக்கானு முதல்ல பாப்போம். அது வேற, பழைய மீனா இருந்தா வாங்கி போய் வச்சா அந்த குழம்பு வீசி கிடக்கும், சாப்பிடவே முடியாது. அன்னைக்கு ஒரு நாள் உங்க அண்ணன் அப்படித்தான் எடுத்து வந்தாரு. குழம்ப வச்சு ஒரே வாழை தாங்க முடியல. நாத்தம் 4 நாத்தம், அத்தே சாக்கடை நாத்தம், வாயில வைக்க முடியாம அம்புட்டு குழம்பு உப்பு மசாலா எண்ணெயை போட்டு வெட்டியா ரேன்ஸ்ல ஊத்துனேன் பாத்துக்க, சாப்பிடாம. அதனால வாழை அடிச்சா வாங்கக்கூடாது. ஏய் அப்படியா மதினி? உங்களுக்கு மீனை பத்தி நல்லா தெரியுமா? அப்புறம் நல்லா பாருங்க மதினி, நீங்களே போ. ஏன்பா இந்த மீன் சத்து எத்தனை நாள் பாச்சு இப்படி வீசுது? ஏண்டி ஐரு மீன் சொன்ன, இது கவலை மீன் மாதிரி இருக்கேடி. ஏக்கா, மீன் செத்து இப்ப தேங்கா 10 நிமிஷம் ஆயிருக்கா. நீங்க வாட்டுக்கு எத்தனை நாள் ஆயிடுச்சு இருக்கீங்க? சரியான ஆளுக்கா நீங்க. அவங்க 2 பேரும் நாள் ஓரளவுக்கு பரவாயில்லாம பேசினாங்க, நீங்க மொத்தத்துக்கு மோசமா பேசுறீங்களா? இப்பதான் நான் பிரஸ் உயிரோட பிடிச்சு வந்தேன். தண்ணி ஒழுகு இப்பதான் செத்துச்சு மீன் ஊரா. நீங்க வாடி பேசாதீங்க. ஃப்ரெஷ் மீனுக்கா. அது என்னடியே கவலை மீன்றாங்க? மீனுக்கு கவலை இருக்குமாக்கும்? அது ஏன் கவலைப்பட்டு இருக்கு? தண்ணியை விட்டு வெளில வந்துட்டோம்னு கவலையா இருக்குமோ? தெரியலேடியே, என்னமோ மதினி புதுசா சொல்றாங்க கவலை மீன். நானும் கேள்விப்பட்டது இல்ல, இன்னைக்கு நானே கேள்விப்படுறேன். ஏன் மதினி அப்படி மீன் இருக்காக்கும் கவலை மீனுன்னு? ஏண்டி அப்புறம் என்னமா அடிச்சு விட்டா? நான் எல்லா மீனும் வச்சிருக்கேன், மீனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் வைக்காத மீனே இல்லைன்ட்டு இப்போ உனக்கு என்னான்னு தெரியல, உங்க மதினி சொல்லவும் முடிச்சுட்டு இருக்க. ஆமாடியே வச்சிருக்கேன், இல்லன்னு சொல்லல. என்னம்மா மதினி புதுசா சொல்றாங்க? ஒருவேளை அந்த ஊர் பக்கம் வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்களோ என்னம்மா. மதினி பிறந்தது மெட்ராஸ் இல்ல, எங்க மதினி பிறந்தது. ஒருவேளை அவங்க ஊர்ல அப்படி இருக்குமோ என்னமோ. ஏன் மதினியே மெட்ராஸ் பக்கம் கவலை மீன் இருக்காக்கும்?
ஆமா, கவலை மீன் காரப்பொடி எல்லாம் அங்கிட்டு இருக்குல்ல. நீங்க என்னமோ இங்க என்னமோ சிலேபி கண்டன்றீங்க, கண்ட மீன்ன்றீங்க. அங்க வேற வேற பேர் தான் நாங்களாம் சொல்லுவோம். கவலை மீன் சொல்லுவோம், மத்தின்டுவோம், அப்புறம் நெத்திலி, காரப்பொடி. காரப்பொடியெல்லாம் எடுத்து ரசம் வச்சோம்னா சளிக்கெல்லாம் சூப்பரா இருக்கும், முடியும் நல்லா இருக்கும். இங்கெல்லாம் எங்க கிடைக்க மாட்டேங்குது காரப்பொடி மீன் எல்லாம். அங்கிட்ட நல்லா கிடைக்கும். அந்த மீன் மாதிரிதான் இருக்கு. ஆஹா, இவங்க பூரா ஆளுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்களே மீனுக்கு. ஆனா வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்கன்னு தெரியலையே. வந்ததுல இருந்து மீனுக்கு பேர் வச்சுட்டே இருக்காளுங்க. வாங்குறத பத்தி எவ்வளவு பேச மாட்டேன்றா. சரிங்க மதினி, அப்புறம் என்ன சொல்லி கேளுங்க, விலைய வாங்குங்க. 400 ரூபா சொல்றாப்ல, ஒரு 300 ரூபாய்க்கு கேட்டு வாங்குவோம். என்னது 400 ரூபாயா? நல்லா இருக்கு. ஏன்பா இந்த மீனுக்கு 400 ரூபாயாக்கும்? 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போவியா? 400 ரூபாய்க்கு இருக்கு. நீ வாட்டில பேசாம எடுத்துக்கு போ, திருப்பி பார்க்காம. எங்களுக்கு தேவையில்லை. அழகா 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு கடையில மீன் குழம்பு விற்கிது, வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்க வாட்டுக்கு அக்கடான்னு உட்காந்துருப்போம். இதை போட்டுக்கிட்டு மசாலா போட்டு வெங்காயத்தை உரிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலா வந்துட்டேன். எனத்தையும் கொண்டு வந்திருக்கானே எடுக்கணும்னு நினைச்சோம்னா என்னமோ ரொம்ப ஓவராத்த வேலை சொல்லியிருக்கேன். ஏமா யார் மணியே ரொம்ப மனசாட்சி இல்லாம இந்த அளவுக்கு அநியாயமா கேக்குறீங்க. அதுக்கு நம்ம முக்காடுக்காரக்காவே பரவாயில்ல போல இருக்கு. நீங்க ரொம்ப மட்டத்துக்கு மோசமா கேட்டுருக்கீங்க. ஆத்தாடி ஆத்தே, உங்களை மாதிரி அவர்கிட்ட மீன் வித்தா நான் கூட கவுத்தி மண்டையில விட்டுட்டு போக வேண்டியதாம்மா. இதாவாருப்பா தம்பியே, மீனை பத்திலாம் என்கிட்ட பேசாத. நான் பார்க்காத மீனா? நான்லாம் மெட்ராஸ்ல கடற்கரை இருக்குல்ல, அங்க போய் பட்டின பக்கத்துலயே மீன் வாங்கி சாப்பிட்டவ. எனக்கு தெரியாதா? 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்குலாம் மீன் அள்ளி போட்டு வச்சு குழம்பு வச்சுக்கு சாப்பிடுவோம் நாங்கெல்லாம். நீங்க என்ன மோத்தேன் இங்க புதுசா மீனை பார்க்காதவங்க கொண்டு இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்க. நீ ஊரைய மாத்திர வேலை என்கிட்ட வச்சுக்கிறாத. 100 ரூபான்னு கொடுத்துட்டு போ, ஆளுக்கு ஒரு கிலோ வாங்குறோம். மீன் பிடிச்சி எடுத்து தருவாங்கக்கா. நான் என்னக்கா பிடிச்சி நேரம் கொண்டு வந்துருக்கேன். நான் கஷ்டப்பட்டு அம்மா ஓட்டு வளர்த்து எடுத்து வந்துருக்கோம். நீங்க என்னக்கா கை மாத்தி தான் நாங்களே வாங்குறோம். நாங்களே அப்படியே பிடிச்சனே உங்களுக்கு வித்துக்கா இருக்கோம். பிடிச்சனே விற்கிறவங்க கொடுப்பாங்கக்கா. நான் அப்படிலாம் கொடுக்க முடியாது. நீங்க வேணும்னா வாங்க தள்ளுங்கக்கா. நான் கையில் எடுத்துட்டு கிளம்ப. நானு நேரம் பக்கத்து தெருவுக்கு போட பூராச்சி எடுத்து கொடுப்பேன். நீங்க தேவையில்லாம 3 நிக்க வச்சு கூட சும்மா வெட்டி நான் பேசிக்கிட்டீங்க. ஆமா ஆமா, பக்கத்து தெருவுல தெரியாத எங்களுக்கு எவன் எப்படி வாங்குவான்ட்டு. அவளை எங்களை காட்டிலும் பீத்திச்சிருக்கீங்க. 50 ரூபாய்க்கு கணக்கு பாப்பாளைய அவளுக்கு வாங்கி நீ வித்துட்டு நேரம் கிளம்பிருப்பியாக்கும். சும்மா புழுகாத தம்பிய, பேசாம இரு. மதினி ஏக்குற விலைக்கு கொடு. ஆஹா, நம்ம இவளுக்கு பூரா மீன் வித்து கொடுத்துட்டு 200 ரூபாய்க்கு வாங்கலாம்னு பார்த்தோம். ஆனா இவளுக்கு 100 ரூபாய்க்கு பேரம் பேசுறாளுங்க. நம்மளுக்கு 200 ரூபாய்க்கு வாங்கணும். பேசட்டும் எங்கிட்டு சிக்கனால் நமக்கு லாபம் தான். என்னம்மா வள்ளி, என்ன மீன்மா வந்திருக்கு? வாங்க மாலினியம்மா, மீன் வாங்குறீங்களா நீங்களும்? வாங்குங்கம்மா, நல்ல மீன் தான். ஆமாம்மா, அந்த மாலினிக்கு வச்சு கொடுக்கணும்ல. அவளுக்கு இந்த பொடி மீன்களை வச்சு கொடுக்க சொல்றாங்க. பெரிய மீன்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அதான் என்ன மீனுன்னு கேட்டேன். என்ன மீன் வந்துருக்காப்ல? அந்த கதையை ஏன் மாலினியம்மா கேக்குறீங்க? நான் நெத்திலி மீனுன்னு சொன்னேன். வள்ளி வந்தா ஐர மீனுன்னு சொன்னா. இப்ப அவங்க மதினி வந்தாங்க, அவங்க என்னடானா கவலை மீனுன்றாங்க. ஆக்குடி அது ஒரு மீன், அதுக்கு ஆளுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். நீங்க என்ன ஒரு பேர் வச்சு வாங்கிட்டு போங்க. ஆக்குடி பொடி மீன் தான் வாங்கிட்டு போங்க, நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாத்தே இருக்கு. ஆமாம், மீன் நல்லாத்தே இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாகத்தே இருக்கு. கொலன்னு இல்லாமல் நல்லாத்தே இருக்கு. அது மாதிரி சில்லுன்னு இல்லையில, ஐஸ் கட்டியும் போடல தம்பி. ஏன்பா எம்பிட்டுப்பா கிலோ? கிலோ 300 ரூபாக்கா. இந்த பையன் அப்பா அது இருந்து தேஞ்சு போன டேபிள் கார்டு மாதிரி இதே தான் சொல்லிக்கிருக்கான். ஏப்பா இத்தனை பேர் இருக்கு இருக்கா, கம்மி பண்ணி கொடுப்பானா? நீ என்னமோ சும்மா 300 பிறந்தது மாதிரி 300 இருக்க. ஏமா மீன் நல்லா இருக்குமா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. விலையை பார்க்காதீங்க. ஒரு 200 கூட கேட்டு வாங்குங்க பேசாம. ஆளுக்கு ஒரு கிலோவா, நல்லா இருக்கும், வச்சு சாப்பிடுவீங்க. மதினியே, இவங்களும் மெட்ராஸ்காரவங்க. மதினியே, மாலினி இருக்காள்ல, என் கூட வருவாள்ல, அவங்க அம்மாதான். அவள் இப்ப மாசமா இருக்கனால இங்க வந்து இருக்காங்க. மெட்ராஸ்ல இருக்காங்க மதினியே. அப்படிங்களா? நீங்க எந்த ஏரியாவில் இருக்கீங்க? நான் எங்க அம்மா கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஊர் சேவதே இருக்கேன். அப்பப்ப போவேன், எங்க அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துருவேன். நான் அவங்களாம் அங்கதான் இருக்காங்க. ஆனா நாங்க பூர்வீகம்லாம் இங்கதேம்மா. அங்க பொழைக்க போனது அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க அம்மா அப்பாலாம். நான் இப்ப எங்க சொந்த ஊர்லயே கட்டி கொடுக்கவும் நான் இங்கேயே இருக்கேன். நீங்க எப்படிமா? பூர்வீகமே அங்க மெட்ராஸா இல்ல இங்கதானா? குடி எவனுமே மீன் வாங்க வரல. இவளுக்கு ஊருக்காக உலக கதை பேச வந்திருக்காளுங்க போல. நாமளே நிக்க வச்சுக்கிட்டு இவளுக்கு வாட்டு கதை பேசிக்கிட்டாளுங்க. நல்ல பொம்பளைக்கு இவளுக்கு சோறு ஆக்கி கொடுத்து என்னைக்கு புடிச்ச மாதிரி சாப்பிட. ஆமாம்மா, நாங்களும் பூர்வீகம்லாம் இங்கேதேம்மா. அங்கே பொழைக்க போன இடத்துல தான் போய் செட்டில் ஆகிட்டோம். நாங்களும் அங்கே வீடு வாசல் வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிட்டோம். மகளான இங்கே தான் கட்டி கொடுத்துருக்கோம். நாங்கள் என்னைக்கு இருந்தாலும் இங்கே வருவோம். எங்களுக்கு இங்கே வீடு கிடக்குமா, பூர்வீக வீடு கிடக்கு. எனக்குனாலும் இங்கே வரணும். நம்ம என்ன செய்ய, இப்போதைக்கு அங்கனக்குள்ளே இருக்கும். அவர் வேலை பார்த்துருந்தா அப்படியே அங்கனக்குள்ளே இருந்து வீடை வாங்கி விட்டுருக்கோம். அங்கே வாடகைக்கு விட்டு இங்கிட்டே வந்துருவோம். பிள்ளைகள் 2 கட்டி கொடுத்துட்டோம்னா, சின்ன பிள்ளைக்கு மாப்பிளை பார்த்துருக்கோம்ல, அந்த பிள்ளைங்க கட்டி கொடுத்துட்டோம்னா அப்புறம் என்ன நமக்கு அங்கே சொல்லி வாங்கிட்டு வாடகைக்கு விட்டு இங்கே வந்து இருக்க வேண்டியதுதான். அப்புறம் என்ன செய்ய? ஓ அப்படியா? சரிக்கா, அதே உங்க பேச்சுலே தெரியுது. அதை என்னடான்னு பார்த்தேன் நானு. சரி, என்ன மீனை வாங்குவோம்? என்ன வள்ளியே வாங்க மாட்டியே? அதுக்கு 1 கிலோ வாங்குவோம். இந்த முக்காடுக்கார பொம்பளை ஒரு ஆளு நான் வித்து கொடுக்குறேன், எனக்கு 200 ரூபாய் கொடுன்னு சொல்லிச்சு. அது பாரு மக்கு மாதிரி நின்று இருக்கு. இது மூஞ்சிக்கிட்டு வித்து தருமாக்கும். வரவழி கூட அவ கதை பேசி கிடக்குறாங்க. ஷோ கடவுளே, இன்னைக்கு யாரும் மூஞ்சில முடிச்சமோ தெரியல.
சரி சரி, அப்புறம் என்ன, ஆளுக்கு 200 200 எடுக்க வேண்டியதான். ஆளுக்கு 1 கிலோ வாங்குவான். ஏப்பா தம்பி, ஆளுக்கு வேணாம்ப்பா, எல்லாத்துக்கும் ஆளுக்கு 200 போடுப்பா. நீ ரொம்ப என்னமோ கட்டன் டைட்டா பேசுற. இனிமே 4 பொண்ணு வாங்காத மாதிரி கொடுப்பா. இந்த 200 வாங்குறதுக்கு இப்படி நேரம் பேசி கொண்டே விட்டாளுங்க. இதை அப்பாவே கொடுத்துட்டு போயிடலாம் போல. இந்த ஒரு பொம்பளைக்கே இப்ப எல்லாரும் 200 கேட்கறாங்க. சரி சரிம்மா, போங்கம்மா, போய் பாத்திரம் எடுத்துட்டு வாங்கம்மா. டக்குனு ஆளால 1 கிலோ வாங்கிட்டு டக்குனு கிளம்புங்கம்மா. நான் அடுத்த தெருவுக்கு போவேன். ஏத்தாடி ஏத்தே, இந்த பயலுக்கு வர சளிப்பு பாத்தியா? என்னமோ ஓசியா கொடுக்குற மாதிரி 200 தேம்பா கொடுக்குற. சும்மா அவனுக்கு கொடுக்கல, நீ என்னமோ பார்த்து கொடு. சரி சரி, அப்புறம் என்ன வாங்கியாச்சுல? சரிடி வள்ளியே, எனக்கும் சேர்த்து காசு கொடுத்துரு தம்பிட்ட. நான் போய் சீக்கிரம் மீன் ஆஞ்சு குழம்பு வச்சு வைக்கிறேன். உங்க அண்ணன் வந்துருவாரு. வரச்சுமா? சரிங்க மதினியே, போங்க, நான் கொடுத்துக்கிறேன். பாத்தியாடியே ராணியே, நான் சொல்லல எங்க மதினி யாரு எச்சுக்கையில காக்கா வட்ட மாட்டாண்டு. எப்படி சுலபமா பேசி, எப்படி என்னமோ காசு கொடுக்க போற மாதிரி பேரமெல்லாம் பேசி வாங்கிட்டு எப்படி கிளம்பிட்டா வாத்துக்க. இப்படித்தான் ஒத்த காசு செலவு பண்ண மாட்டாடியே. என்கிட்ட இருக்கிறத பிடிங்கிட்டு போவா. பேருதே அன்னை வீடு பக்கத்துல இருக்கணும். எனக்கு ஒரு பிரயோசனம் இல்லை வாத்துக்க. ஆமாடியே, உன் மதி நல்லா பார்த்த மண்டையை விரிச்சு போட்ட மாதிரி நல்லா இருந்துகிட்டு பயங்கரமான ஆர்ப்பா. அவளை பார்க்கவே பைத்தியக்காரி மாதிரி இருக்கா. நான் பயங்கரமான சூழ்ச்சியான அவளை இருக்கு. ஏம்மா போதும்மா, நீங்க உங்க சொந்த கதை சோகதெல்லாம் குழம்பு வச்சு தின்னுட்டு உட்காந்து பேசுங்கம்மா. மெதுவா காசு கொண்டு வாங்கம்மா. டக்குன்னு நான் கிளம்புறதுக்கு. தம்பி இப்ப என்னப்பா எம்பிட்டுப்பா தரணும்? 4 பேருக்கு சேர்த்து காசு தரணுமா? நான் தந்துடுறேன் இப்ப மொத்தமா வாங்கிக்க. ஏமா இருங்கம்மா, நான் போய் காசு எடுத்துட்டு வரேங்கம்மா. இருக்கட்டும்மா, இப்ப நான் சேர்த்து கொடுக்குறேன். அப்புறமேல சில்லறையை மாத்தி கொடுங்க பிறகு. சரிங்கம்மா, நீங்க கொடுங்க, அப்புறமே மாத்தி கொடுக்குறோம். இந்த அம்மா மறந்தது நல்லா இருக்கும். யாவப்படுத்தி கேட்குமோ என்னமோ தெரியலையே, அப்படியே மறந்துடணும் கடவுளே. இந்தாப்பா தம்பி காசு எடுத்துக்கப்பா. எப்பா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனா இருந்தா அடிக்கடி கொண்டு வாப்பா. என் மக மாசமா இருக்கா, அவளுக்கு வச்சு கொடுக்கணும். நல்ல மீனா இருந்தா மட்டும் கொண்டு வா, நான் வாங்கிக்கிறேன். ஏம்மா நீங்க மட்டும் பெருசா கேக்குறீங்க சரிக்கேன். ஆனா இந்த அம்மாவெல்லாம் பேசியே கொள்றாங்களேம்மா. பழைய பஞ்சாங்க அம்மா உங்க மாதிரி ஒரு ஆள் இருந்தா பரவாயில்ல. விட்டுட்டு நான் அப்பாவே கிளம்பிருப்பேன். ஏம்மா நீங்க மட்டும் நீங்க தயவு மீன் வாங்க போத வாங்கம்மா. ஏம்மா தாயிலா நீங்க எல்லாம் கொஞ்சம் மெதுவாவே வாங்க. நீங்க வராதீங்க முடிஞ்ச அளவுக்கு. உங்க மாதிரி ஆளுக்குள்ள மீன் வித்தா மீன் வித்த மாதிரிம்மா சாமி. நானே மீன் ஆயிடுவேன் போல வெயில்ல.